வழங்குவதிலே நம்மோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர், நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பவர். அவர் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பதற்காக திரு பி மின்னோபடி அவர்கள் வகித்துள்ளார்கள். அவர்கள் காலையில் இருந்து நம்மோடு இருந்து நம்முடைய நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. நமது நாடு ஒரு ஆன்மீக நாடு. அதை அவர் வலியுறுத்துவமான ஆன்மீகத்திலே சிறந்து வருகிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே குத்துவிளக்கு ஏற்றி நமது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர்களும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைப்பதற்காக திரு ஒக்கையா தேவர், தெப்பப்பட்டி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் அவர்களும் முன்னாள் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தின் வீரமிக்க, எழுச்சிமிக்க, சமுதாய உணர்வு மிக்க, சேவை மனப்பான்மைமிக்க இளைஞர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஆன்மீக செல்வங்களே, மாணவ இளம் தென்றல்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆர்வலர் நண்பரும் அருமை சகோதரமான வழக்கறிஞர் டி ராஜா MABL அவர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைப்பதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தெப்பத்துப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி மொக்கேதேவர் அவர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுவதற்கு சென்னை மாநகரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற RSS இயக்கத்தின் அறிவின் சிகரமாகவும், அறிவி சீவியாகவும், அறிவின் சுடராகவும், பேச்சாற்றல் மிக்க ஸ்ரீ கிருஷ்ணபவனின் மறு அம்சமாகவும் மறு அவதாரம் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட RSS தலைவர் அன்புக்குரிய அண்ணன் குப்புசாமி அவர்களே, வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களே, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியின் திண்டுக்கல் மாவட்ட துணைத் தலைவரும் ஆன்மீக இயக்கத்தின் விடிவெளியுமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சக்தி முத்துகிருஷ்ணன் MA அவர்களே, வத்தலக்குண்டு முன்னாள் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி அன்புக்குரிய அண்ணன் சுந்தரராஜ் அவர்களே, வத்தலக்குண்டு முன்னாள் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ஐயா துர்ராஜ் அவர்களே, மகாலட்சுமி வாழ இலக்கிய கமிஷன் கடையின் உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் தியாக பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு யாதவ நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தாய் திருநாடே, தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். தனையர்கள் எமை பெரும் சுகத்தில் பேணிடும் இந்து பூமி உனை பணிந்திடுவோம். மங்களம் பொங்கிடும் புண்ணிய பூமி, மங்களம் பொங்கிடும் புண்ணிய பூமி, வாழ்ந்து உன் பணியில் வீழ்ந்திடுவோம். அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். தருமம் நிலை நிறுத்தி தூயவர் காத்திட, தருமம் நிலை நிறுத்தி தூயவர் காத்திட நான் வருவேன் என்றான் கண்ணன். அவன் பணி செய்திட கங்கணம் பூண்டோம், உனதருளுடன் நிறைவேற்றிடுவோம். அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உனை நாம் வணங்கிடுவோம். உடல் வலிமை வேண்டும், உடல்
நன்னெறியும் வேண்டும், உடல் வலிமை வேண்டும், நன்னெறியும் வேண்டும், இடர் அனைத்தும் நீக்கும் நன்மதி வேண்டும். ஏற்ற பாதையோ இன்னல் சூழ்ந்தது, ஏற்ற பாதையோ இன்னல் சூழ்ந்தது, இன்முகத்துடனே கடந்திடுவோம். அனுதினம் உன்னை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உன்னை நாம் வணங்கிடுவோம். அறவழியில் நின்று, அறவழியில் நின்று மனங்கள் இணைத்து செயல் ஆற்றல் புரிந்து ஜெயம் கண்டிடுவோம். புவியரங்கில் உன் புகழ் உயர்த்திட, புவியரங்கில் உன் புகழ் உயர்த்திட புதல்வர்கள் பெருந்தவம் புரிந்திடுவோம். அனுதினம் உன்னை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உன்னை நாம் வணங்கிடுவோம். தாய் பாசம் ததும்பும் தாய் திருநாடே, அனுதினம் உன்னை நாம் வணங்கிடுவோம். ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தின் வீரமிக்க, எழுச்சிமிக்க, சமுதாய உணர்வு மிக்க, சேவை மனப்பான்மை மிக்க இளைஞர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஆன்மீக செல்வங்களே, மாணவ இளம் தென்றல்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிற்கு வருகை புரிந்து கொடியேற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆர்வலர் நண்பரும் அருமை சகோதரமான வழக்கறிஞர் டி. ராஜா MABL அவர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைப்பதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற செப்பத்துப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் P. மொகேதேவர் அவர்களே, இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றுவதற்கு சென்னை மாநகரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற RSS இயக்கத்தின் அறிவின் சிகரமாகவும், அறிவி சீவியாகவும், அறிவின் சுடராகவும், பேச்சாற்றல் மிக்க ஸ்ரீ கிருஷ்ணபவனின் மறு அம்சமாகவும் மறு அவதாரம் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட RSS தலைவர் அன்புக்குரிய அண்ணன் குப்புசாமி அவர்களே, வத்தலக்குண்டு திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களே, மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தியின் திண்டுக்கல் மாவட்ட துணைத் தலைவரும் ஆன்மீக இயக்கத்தின் விடிவெளியுமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் சக்தி முத்துகிருஷ்ணன் MA அவர்களே, வத்தலக்குண்டு முன்னாள் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி அன்புக்குரிய அண்ணன் சுந்தரராஜ் அவர்களே, வத்தலக்குண்டு முன்னாள் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ஐயா துர்ராஜ் அவர்களே, மகாலட்சுமி வாழ இலக்கிய கமிஷன் கடையின் உரிமையாளர் அன்புக்குரிய சகோதரர் தியாக பாலசுப்ரமணியம் அவர்களே, தமிழ்நாடு யாதவ நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் ஒரு விசித்திரமான வித்தியாசமான இயக்கம். உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். உலகத்திலே மகாகவி பாரதியார் சொன்னது போல 5 கண்டங்கள் உண்டு. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று பிரித்தால் 6 கண்டங்கள் உண்டு. ஆர்டிக், அண்டார்டிக் என்று பிரித்தால் 8 கண்டங்கள் உண்டு. ஆனால் பொதுவாக மகாகவி பாரதியார் 5 கண்டங்கள் என்று சொல்கிறார். 5 கண்டங்களிலும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய கிளைகள் உண்டு. சில கட்சிகளுடைய பெயர்கள் எல்லாம் அகில இந்திய அளவிலே, அகில உலக அளவிலே இருக்கலாம். ரசிகர் மன்றங்கள் கூட இருக்கலாம். ஆனால் இது உண்மையிலேயே அகில உலக அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் காகிதத்தில் மட்டுமே என்பது புரியவர். ஆனால் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் உண்மையிலேயே அகில உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இதை புரிந்து கொண்டவர்கள் பலர், புரிந்து கொள்ளாமல் விசித்திரமாக இருக்கிறதே என்று பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் பலர்,
இந்த இயக்கத்தை எதிர்த்தே தீர வேண்டும், எந்த உண்மையை சொன்னாலும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் சிலர். நாம் இங்கே பார்த்திருப்போம், நம்முடைய சுயம் சேவக சகோதரர்கள் அணிவகுப்பு ஊர்வலத்திற்காக அங்கே அணிவகுத்து எந்த நேரம் துவங்க வேண்டுமோ அந்த நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. சரியாக 4:15 மணிக்கு இந்த அணிவகுப்பு ஊர்வலம் துவங்க வேண்டும். அந்த 4:15 மணி வர வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. இது மகாத்மா காந்தியடிகள் இந்த நாட்டிற்கு கொடுத்த ஒரு நல்ல பண்பு, காலம் தவறாமை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே இந்தியன் பங்க்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை நடத்தி இந்த பாரத நாட்டிற்கு சுதந்திரம் வர வேண்டும், குறித்த நேரத்திலே துவங்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய பண்பாடு. நம்முடைய முன்னோர்கள் அப்படி வலியுறுத்தார்கள். மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றினார். இன்றைக்கு கூட பாருங்கள், இந்துக்களுடைய கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் அல்லது திருமண வைபவமாக இருக்கட்டும், முகூர்த்த நேரம் என்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய அந்த கும்பத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்திற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். நாம் எல்லாம் பல கோவில் கும்பாபிஷேகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவாகம், திருமணம், அந்த நேரத்திலும் முகூர்த்த நேரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முகூர்த்த நேரத்திலே அவர் மாங்கல்யம், அதாவது திருமங்கல நாளை ஊட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய நாட்டிலே எல்லா விசேஷங்களும் குறித்த நேரத்திலே நடந்து கொண்டிருந்தன. அரசியலிலும் குறித்த நேரத்திலே துவங்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தியடிகள் பின்பற்றினார்கள், பல தேசபக்தர்கள் பின்பற்றினார்கள். கோவில் திடலிலே RSS என்ற 3 எழுத்துக்களால் பிரபலமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தின் விஜயதசமியை ஒட்டிய அணிவகுப்பு ஊர்வலம், பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்த அன்பிற்குரிய சகோதரர் பாலசாயிகுமார் அவர்களுக்கும், அணிவகுப்பு ஊர்வலம் முடிந்து இந்த திடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது நிகழ்ச்சிக்காக இங்கு வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி ஸ்ரீமதி கல்பனா அவர்களுக்கும், அவர்களுடைய கணவர் சக்தி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் மின்னல்குடி அவர்களுக்கும், வழக்கறிஞர் ராஜா அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள் ஸ்ரீ மூக்கையத்தேவர் அவர்களுக்கும், ராஜாமணி அவர்களுக்கும், ஏனைய சங்க அதிகாரிகளுக்கும், பிரிய சுயம் சேவக சகோதரர்களுக்கும், அன்பிற்குரிய பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், நாம் எந்த அளவிலே எண்ணிக்கையில் இருக்கிறோமோ வத்தலகுண்டின் பாதுகாப்பிற்காகவா அல்லது இந்துக்களின் பாதுகாப்பிற்காகவா என்று சொல்ல முடியாத அளவிற்கு காவலை பலப்படுத்தி இருக்கக்கூடிய அன்பிற்குரிய காவல்துறை சகோதரர்கள் அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியின் கருத்து பரிமாற்றக்கூடிய ஒரு சுந்தரமான ஒரு இயக்கம். அன்பு, அமைதி, அடக்கம், பணிவு, பண்பு, நற்குணங்கள், நற்செயல் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் இந்த RSS இயக்கம். இந்த RSS இயக்கத்தில் உள்ளவர் அனைவருமே பொதுநல பணிகளிலும் பொதுநல தொண்டிலும் சமுதாய நற்பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீக பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, மக்கள் நல பணி போன்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள்.
வரலாற்று சுவடுகளை புரட்டி பார்க்கும் போது 1962 சீனாவின் படையெடுப்பின் போது நம்முடைய இந்திய அரசு பாகிஸ்தானுடன் சீனாவுடன் படையெடுக்கிற சமயத்தில் நம்முடைய இந்திய அரசு நம்முடைய சங்கத்தினர் இந்திய எல்லைப்பகுதியில் கடும் பணியும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய ராணுவ படை வீரர்களுக்கும் ஜவான்களுக்கும் ஈடு இணையாக பணியாற்றி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து ராணுவ படை வீரர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உணவு முறையில் எடுத்து சென்று காயப்பட்ட ராணுவ படை வீரர்களுக்கும் ஜவான்களுக்கும் மருத்துவ பணியிலும் கோவில் திடலிலே RSS என்ற 3 எழுத்துக்களால் பிரபலமாக இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தின் விஜயதசமியை ஒட்டிய அணிவகுப்பு ஊர்வலம் பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணிவகுப்பு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்த அன்பிற்குரிய சகோதரர் பாலசாயிகுமார் அவர்களுக்கும், அணிவகுப்பு ஊர்வலம் முடிந்து இந்த திடலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது நிகழ்ச்சிக்காக இங்கு வந்து திருவிளக்கை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி ஸ்ரீமதி கல்பனா அவர்களுக்கும், அவர்களுடைய கணவர் சக்தி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் மின்னல்குடி அவர்களுக்கும், வழக்கறிஞர் ராஜா அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்கள் பெரியவர்கள் ஸ்ரீ மூக்கையத்தேவர் அவர்களுக்கும், ராஜாமணி அவர்களுக்கும், ஏனைய சங்க அதிகாரிகளுக்கும், பிரிய ஸ்வயம் சேவக சகோதரர்களுக்கும், அன்பிற்குரிய பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும், நாம் எந்த அளவிலே எண்ணிக்கையில் இருக்கிறோமோ வத்தலகுண்டின் பாதுகாப்பிற்காகவா அல்லது இந்துக்களின் பாதுகாப்பிற்காகவா என்று சொல்ல முடியாத அளவிற்கு காவலை பலப்படுத்தி இருக்கக்கூடிய அன்பிற்குரிய காவல்துறை சகோதரர்கள் அவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியின் கருத்து பரிமாற்ற